ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படி பார்த்திங்கன்னா எஃப்எஃப்பில் ஒரு வீடியோ பார்க்க போகிறோங்க. பார்த்திங்கன்னா எஃப்எஃப் பார்த்திங்கன்னா மாசாக போயிட்டுருக்கு. நருட்டோ ஈவெண்ட்லாம் இல்லை வேறு லெவலில் போயிட்டுருக்கு. நம்ம போய் எஃப்எஸ் போட்டிருக்கோம். இந்த நருட்டோ பண்ணி பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா 3 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் டைம் 3 ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்திருக்கு. செம்மையாக இருக்குது பார்க்க. நருட்டோ ஏகப்பட்ட இது இருக்குதுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம 1000 டைமண்ட்ஸ் செலக்ட் பண்ணி நருட்டோ பண்ணி எடுக்க ட்ரை பண்ணோம், பட் கிடைக்கல. அதுக்கடுத்து அனிமேஷன் பார்த்திங்கன்னா மாசாக இருக்குது. உண்மையிலே நம்ம வந்து கிளாஸ் கார்டு ஃபஸ்ட்டு வந்து கிடைக்கும்ல, அது வரும்ல, அந்த மாதிரி அனிமேஷன் தாங்க செம்மையாக இருக்குது பார்க்க. ரெண்டாயிரம் இன்ட்ரெஸ்ட் அப்படி பார்த்திங்கன்னா திருக்கி விடுது. அதுக்கப்புறம் வந்து எமௌண்ட் பார்த்திங்கன்னா மாசாக இருக்குது, ரன்னிங் எமௌண்ட்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த ரன்னிங் பார்த்திங்கன்னா போட்டுக்கிட்டே மூவ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதுக்கடுத்து இந்த ஜுட்சி அமௌண்ட்டு சைன் பண்ணுவாங்கல்ல, ஜுட்சி அது இந்த சைன் சொல்லுவாங்க. அது 1000 இயர்ஸ் டெத்து இது பார்த்திங்கன்னா சஃபரிங்னு போட்டிருக்காங்க. அதான் என்னென்னு தெரியல, கொஞ்சம் இதாக இருக்குது. அதுக்கு பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்மிஷன் ஜுட்ஸு பார்த்திங்கன்னா சேவா கலர் தான். ஆனால் ஃபஸ்ட் டைம் கிளாசிக் காட்டுவாங்க நருட்டோ பண்ணுவாங்க அந்தமாரி. அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த குராமா அந்த ஸ்கைவிங் தாங்க மாசாக இருக்குது. அப்படியே அந்த நெருப்பு ஜொலிக்கும். அதுக்கு கன்ஸ்கின் பார்த்திங்கன்னா உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. கன்ஸ்கின் பார்த்திங்கன்னா போய் நருட்டோ எஃபெக்ட் இந்த லுக் பார்த்திங்கன்னா ஓகே. ஆனால் அந்த ரேஞ்சு தாங்க மேனேஜ் பண்ணியிருக்காங்க. அந்த கரெக்டாக அக்யூரன்சி இருக்காது, எங்கேயாச்சும் போயிடும். அது பார்த்திங்கன்னா லுக் மாசாக இருக்குது. அப்படின்னா அந்த நருட்டோவோட பார்த்திங்கன்னா 6 பேட்ஸ் மோடு 6 பேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஒபிட்டோ மாஸ்க்குங்க. ஒபிட்டோ மாஸ்க் கொஞ்சம் வந்து கொலா பண்ணியிருக்காங்க. என்னென்னா 3 மாஸ்க் தள்ளி இருக்குது, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இங்கே கொஞ்சம் இதாக இருக்குது. அதுக்கடுத்து இதை பற்றி பிரச்சனை இல்லை. குராமா ஸ்கைவிங் மாசாக இருக்கும். வெளியே போட்டு தான் சொன்னால் அல்டிமேட்டாக இருக்கும். சரியான ஃபயர் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. பேனிங் எஃபெக்டாக நல்லா இருக்குது பார்க்க. ஆனால் எடுக்க வச்சுருக்கா முடியல. இதுக்கு வச்சு கண்டிப்பாக 3000 டைமண்ட் போடுவாங்க. ஏன்னா 50 டைமண்ட் தான் 50 ஸ்பீடாக கணக்கிட்டு போட்டிருக்காங்க அவங்களே. சாஸ்கே பண்டில் பார்த்திங்கன்னா மாசாக இருக்குது. எஃபெக்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ வேறு மாதிரி இருக்குதுங்க. நம்ம வீக்லி மந்த்லி போட்டிருக்கோம். சாஸ்கே நம்ம எப்படியே எடுக்க வச்சுருவோங்க பாருங்கள். நம்ம சாஸ்கே எடுக்க போகிறோம். நம்ம இன்னொரு இடம் சில பேர் சாஸ்கே பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். இது வரைக்கும் 107 டோக்கன் நம்ம கிடச்சிருக்கு. இன்னும் நம்ம வந்து 600 டைமண்ட் கிடைக்கும். சார் சவுண்ட் வரலையே சார், எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. எடுக்கலாம் சார். ஓகே, பார்த்திங்கன்னா நருட்டோ பண்ணிடலாங்க சொல்லியாச்சு. ஏற்கனவே பார்த்திங்கன்னா நல்ல பாஸாக இருக்குது. இதுக்கு வந்து நம்ம 6 டைமண்ட் செலக்ட் பண்ணி வேஸ்ட்டாக போச்சுங்க. வெறும் நமக்கு அந்த பேக் ஸ்கின் கிடச்சதுக்கு. இந்த பேக் ஸ்கின் சின்னத்தையும் தெரியல. பார்த்திங்கன்னா அந்த பேக் ஸ்கின் உள்ள போகிறேன். பார்த்திங்கன்னா இந்த பேக் வந்து நல்லாதாங்க இருந்தாலும் மொக்கையாக தாங்க இருக்குது. இந்த பேக்கு 6 இடம் செலக்ட் பண்ணி இந்த பேக் எடுத்தால் பார்த்திங்கன்னா ரொம்ப அவமானமாக இருக்குதுங்க. அப்புறம் மொக்கையான ஈவெண்ட் சாவி அப்போ என்ன எல்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் தான் ஈவெண்ட்டுக்கு சூப்பராக போய்ட்டுருக்கு. வாலெட்டு இந்த குரோமசோனிக்கு தாம்ஜனு எக்ஸாமேட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸ்காரங்க ஒரு மேட்ச் ஃப்ரெண்ட் இன்வைட் பண்ணிக்கலாம். ஓகே பண்ணியாச்சு. நான் சரியாக போட்டு வந்துட்டான். சரி ஓகே, நம்ம கிளாஸ்காரங்க போவோம். இல்லை போட சீக்கிரமாக ஸ்டார்ட். நம்ம சாஸ்கே பண்ணலாம் எடுத்தே தீர்வு. கண்டிப்பாக எடுத்தே தீர்வோம். கண்டிப்பாக எடுக்க போகிறோம். சாஸ்கே பண்ணல விடக்கூடாதுங்க. சாஸ்கே பார்த்திங்கன்னா 107 டோக்கன் இருக்குது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 600 டைமண்ட் கிடச்சா நம்ம எடுக்க வாய்ப்பு இருக்குதுங்க. டேரெக்டாக வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நம்ம டோக்கன்ஸ் எடுத்து கொடுத்தாங்கன்னா சொல்லி முடிச்சிடுங்க. நெக்ஸ்ட் ஸ்வாட் தான் நல்லாயிருக்கும். ஸ்வாட் நல்லா இருக்குது. சாஸ்கே பண்ணி நல்லா இருக்குது. ஸ்வாட் பார்த்திங்கன்னா கேரியே வரலாம். சரியான எஃபர்ட் கொடுத்துருக்காங்க. 1 ஏபி எடுத்துக்கோ ஃபுல்லாக. ஓடுறா சீக்கிரம். படா சீக்கிரம் ஓடுறா. ஓடுறதுக்கு ஆனால் அங்கே நிற்காம இங்கே வந்துட்டா போடுறான். அவனுக்கு அடி சரியாக வந்துட்டு இப்போ போடி யாராவன் வரான் லூசு பேலி. அட பாவி, அங்கேருந்து அடிச்சிட்டாங்க நம்மளை. ஜீராய மண்டே அப்படியே ஏன்னாடி பண்ணுற அதாடா இருப்பீங்க நிற்கலாம். இடங்காம போவேன். ஓகே, நம்ம ஐயப்பா மட்டும் தான் இருக்கான். ஓகே, லாண்டா உண்டு. ஐயப்பாவும் இன்னொருத்தான் இருக்காங்க. சூப்பருங்க. இப்போ முடியாது பண்ண முடியும். அடி இங்கே அடிச்சிட்டாங்க. ஓசிகள் எடுத்துட்டாங்க. பாவம் எனக்கு பண்ண ஓசிகள் எடுத்துட்டான். ஓகே, நம்ம ஒரு கில் நடத்திருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும். ஆனால் ஐயப்பா தான் பாவங்க. இன்னொரு டேமேஜ் கொடுத்து ஒரு கில் கூட எடுக்காமல் இருக்கான். ஸோ சேட்ரா. அப்போ தான் எனக்கே பாவமாக்கு யூஏபி எடுத்துக்கலாங்க. எம்பி5 வேணாம். எம்பி5 தெரியும் வராதுங்க. நம்ம யூஏபி ஸ்கின் இருக்குது, சூப்பராக இருக்கும். யுவோ ஸ்கின்னு லெவல் 2 இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு டைம் சாவ் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து லெவலாக பாஸ் போட்டோம். அதனால் அந்த யூஏபி நான் எடுத்தேன். ஃபஸ்ட் ஸ்பில்லே விழுந்துச்சுங்க. அதாவது 200 டைம் ஃபஸ்ட் ஸ்பில்லே விழுந்துச்சு. ஓகே, போவோம். என்ன பண்ணலாம் நினைக்கிறேன். அடி வந்து நாக்கு வச்சிட்டாங்க. எப்படா ஏகேஎஸ் நாக்கு வச்சு நம்ம கில் எடுத்துவாங்க அப்படியே. ஓகே, அவன் போய் நம்ம லூட் அடிச்சிக்கணும். எவனா வந்தான்னு பார்த்துக்கலாம். அடிக்கான விட்டேன். யாரா நீ இப்படி அடிக்க என்ன சொல்லலாம் தெரியல. சரி, இப்போது கண்டிப்பாக எனக்கு வர வாய்ப்பு இருக்குது. இந்த வழியோ பார்த்து இருக்கணும். போ
டக்குனு அடி. யாரா அவன்? அடே ஸ்பைடர் யாரா நீங்கள் ஸ்பைடரை ஓட்டுறீங்க? ஐயோ அட பாருங்களா, அடிக்க முடியலடா. ஓகே சரி, நான் கடைசியில் இருக்கேன், அவமானமாக இருக்குது. ஓகே நான் தான் கடைசியில். நம்ம பார்த்திங்கன்னா பேருக்கும் பேனருக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குங்க. நம்ம பார்த்திங்கன்னா பேர் தாங்க மாற்றுறோம். கண்டிப்பாக நம்ம எப்படியாச்சும் பேரை மாற்றிடணும். பேர் பார்த்திங்கன்னா மக்கள் தாங்க இருக்குது. எஃப்சி மொபைல் கிங் அழகாக அந்த பேர்லாம். பண்டில் சூப்பராக போட்டிருக்கேன், பேனர் சூப்பராக இருக்குது. என்னென்னா பேர் மக்கையாக இருக்குது. என்னாலே அந்த ஏற்றுக்க முடியலங்க. நேம் சேர்ந்து கிடைக்க மாட்டேங்கி. எப்படி எடுக்கன்னு தெரில. அது எடுக்க போய்ங்கன்னா நமக்கு 390 டேம்னு இருக்காங்க. அதான் அநியாயம் பண்ணுறாங்க. 390 டேம்னு கூட எடுக்க விடாத. அதுக்கு ஆளுடா என்ன அடி பண்ணுறீங்க? ரூம் கார்டு 100 கேட்காங்க. அதுக்கு வந்து 300 கேட்க தெரில. அங்கே வாரம் பாருங்க. ஆடுறா எடுத்தா வச்சாடுங்க. சரி அடிச்சாடுங்க. முடிச்சு ஏன் பார்த்துக்கோ. அவ்வளோதான். சரிதான் அடி. ஓகே ஏன் போவோம். இங்கே நின்று இருந்தாங்க. இங்கே முடிச்சிட்டாங்க. அதுக்கு முடிச்சாங்க. யாரா அந்த டீசன் கேட்டேன் டோக்கி என்ன அடிக்கான் சாய். அதுக்கு ஒரு கீழ்காரன் நான் பார்த்தீங்கன்னா 1 கிலோ தான் எடுத்தோம். நம்ம டிஜி கேட்டேன் டோக்கி மாதம் அடிக்கானே. யாரா நீங்களாம் இங்கே தான் வரீங்க? ஓகே எல்லாம் எடுத்துப்போம். அப்படி இது பெஸ்ட் எடுத்துக்கோ. எப்போ எடு எல்லாம் செட் ஆச்சுங்க. சாஸ்கி எடுக்க போகிறோம். எடுத்தே தீரும். சாஸ்கவே எடுத்துருக்கோம். கண்டிப்பாக எடுப்போம் சாஸ்கேவை. யாருன்னா கீழே வந்துடுதான். ஓகே இப்போ இப்படி பேரஃபல் எப்படி இருக்குது எஸ்எம் ஆடலாங்க. அழகா 3-0 கண்டிப்பாக ஜே0 அந்த மேட்ச்சு. இந்த மேட்ச்சை நான் போடுவோம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஏன் கூட நீங்கள் சேர்ந்து அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் யூஐடி கமெண்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நானே யூஐடி தரேன். அடி ஸ்கோப்பில் அடிச்சிட்டேன். சூப்பர் நிற்க பாருங்க, பார்த்துட்டேன். சரியான அடிங்க. காயில் வச்சு விட்டேன். கீழே எடுத்து அவ்வளோதான். சூப்பரு. இங்கே தான் நிற்காமங்க. ஆடப்பாங்களா சுட்டு ஏடாது ஸ்கோப்பெல்லாம் ஏண்டா விடுது. இருறா கொஞ்சம் முடிச்சிட்டாங்க. அவன் எப்படியும் அடிச்சுதான் பார்த்தாங்க. 4 பிட்டு குறிது ஸ்கோப் இருந்துச்சு, அடிக்க முடியல. ஓகே இந்த பொண்ணு தான் ஃபஸ்ட்டா. இவெல்லாம் டிஜி கேடிஎம் டூக்கா என்ன? ஆமாங்க. என்ன அடிக்கிச்சு. 9 டேமேஜ் 9 கில்லு 2 டேமேஜ். மாஸ்டர் இருக்கும் போதே மாஸ்டர் 76 போயாச்சுங்க. சூப்பருங்க. கண்டிப்பாக நம்ம வந்துட்டிங்கன்னா சீசன் முடிஞ்சிடும். அதுக்கு நம்ம வந்து 8 மாதம் அடிக்க முடிஞ்சால் ட்ரை பண்ணலாம். முடிஞ்சாலும் முடியும், ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் வந்து இந்த திராயமெல்லாம் எடுத்துட்டேன் கஷ்டப்பட்டு. நேற்று தான் எடுத்தேன். நான் இன்றைக்கி அந்த திராயமெண்ட் வந்து வீடியோ போட்டிருக்கேன். ரசிகன் விட்டு ஒரு வாட்டி தான் எடுத்து நான் வந்துக்கிட்டே இருக்கு. எத்தனை எடுத்தாலும் அதனால் டப்பா தான் தர்றாங்க. எல்லா ஈவெண்ட்லேயும் எடுத்தாங்க. ஒரு ஈவெண்ட்டை முடிச்சுட்டா நமக்கு டப்பா கொடுக்க அமைச்சுடுவாங்க. ஓகே நான் நெக்ஸ்ட் மேட்ச் போகலாமா? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அதுக்காக கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. எப்படியாச்சும் சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளீஸ்ப்பா. நம்ம 100 அடிச்சு தீரணுங்க. 80 தான் இருக்கும். 100 அடிச்சு தீரணும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்ல தெரியல, ஒரு 300 வியூஸ் வந்தாச்சுங்களேன். கண்டிப்பாக நான் அடுத்து நிறைய போடுறேன். சாஸ்கே பண்ணி வீடியோ போட செய்வேன். கண்டிப்பாக சாஸ்கே பண்ணி ஸ்பின் போடாமல் வீடியோ போடுறேன். எடுத்தாலும் எடுக்கலான்னு வீடியோ போட தெரியுங்க. பாருங்கள், போயா பாஸ் போடுறதே வீடியோ போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் போட முடியல. ஏன்னு தெரியல. அது ஏன்னா எனக்கு தெரியல. ஓகே அதனால் எமௌண்ட் தாங்க மொக்கையாக இருக்குது. போயா பாஸில் எச்சலாக இருக்குது எமௌண்ட் போடவே. நல்ல எமௌண்ட் தான் ஓகேங்களா. ஆனால் நெக்ஸ்ட் போயா பாஸ் பார்த்தீங்கன்னா க்ளோ ஸ்க்ரீன் வரும். அது போட்டால் நம்ம சாஸ்கே எடுக்க முடியாது போயிடும். போயா பாஸ் போட்டால் சாஸ்கே எடுத்தால் பாஸ் போட முடியாது. போயா பாஸ் போட முடியாது. என்ன செய்ய இதை எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே சைட்ஸ் இருக்குங்க. சூப்பருங்க. 2 பேரும் நாக்குங்க. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரே பேர் மட்டும் தான். ஒரே பேர் மட்டும் நாங்கள் ஒரே மாதிரி மட்டும் நினச்சா அடிச்சிருந்தா ப்ளீஸ் அடிச்சிட்டு எவனை இங்கே அடிக்க இருறா கொஞ்சம் இருறாடே. ஐயப்பா எங்களாடே சீட்டாகி போட்டேன்டா. 100 டேமேஜ் விழுந்திருக்கு. எப்படி வந்துச்சு? அடிக்கவே இல்லையா ஒன்றுமே. எப்படி வந்துருக்கும்? என்னமோன்னு பங்காக இருக்கும். நான் அடிச்சிருப்பேன் நினைக்கிறேன். நான் மறந்து போயிருப்பேன். அடிச்சிடா ப்ளீஸ். எப்படி சொல்லிட்டு தான் கில்ல விட்றா. நல்லா இருப்படா. நான் நின்றுட்டு இருந்தாங்க. அடிச்சிட எப்படியா ப்ளீஸ். அவங்க நிற்க பாரு. ஆடி தலை ஹெட். சூப்பர். பின்னாடி பார்த்துக்கோ. வண்டா பாரு. சொல்லி வந்துட்டான். திசோரெலாம் போடுறாங்க. எடுத்து தான் இருக்கிறாங்க. நின்றுச்சு பார்த்தாலே செல்லுன்னு அடிச்சுதாங்க. தூக்கிடுறாங்க. 3+ போட்டாலும் தான் பறந்துட்டே விழுவோம். எடுத்து தான் வரும். நமக்கு எப்படி 100 வந்துச்சுன்னு தெரியலையே. கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம நாக்காகும்போது திருவாடி போட்டோம்னா 500 வந்துச்சு நினைக்கேன்.
ஓகே இது எடுத்து போ இந்த கண்ணை. அதுக்கு எடுத்து இந்த கண்ணு நல்லா தாங்க இருக்குது. அசால்ட்டாக மாதிரி ரேஞ்சாக மாற்றிக்க நல்லா தான் இருக்குது. எனக்கு பான்ஃபயரை போட்டு வைக்கலாமா வச்சுக்கோ. மெஷர்மெண்ட் எடுத்துப்போம் அவ்வளோதான். ஓகே இப்போ களை கேட்டு பார்த்தீங்கன்னா 2 ஒரே மாதிரி இருக்காங்க பார்த்தீங்களா. நாங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி போட்டால் எங்களும் ஒரே மாதிரி போட்டு வர்றாங்க. என்னடா அது நாங்கள் வேறு போட்டால் வரவங்க வேறு போட்டு வர்றாங்க. என்னடா பண்ணுறீங்க நீ போங்களா கரணாக்காரா என்னடா பண்ணுறீங்க. ஓகே இந்த மேட்ச் நம்ம எப்படியே ஜெயிக்கணுங்க. 0-1 இருக்குது. ஃபஸ்ட் ரவுண்ட் தான் பார்த்துக்கலாம். இருந்தாலும் அவங்க வராங்க நம்மகிட்ட தான் அவன் அடிச்சிடணும் எப்படியா சொன்னேன். ஓகே ஒரே என்ன பட்டு போயிடலாங்க. ஒரே என்ன பட்டு போ அவ்வளோதான். என்ன பட்டு ஒரு வட்டம் ஓடிடணும். காண போயிட்டான். எங்கடா போனேன் அங்கே இருக்காங்க. அவன் எப்படி அங்கே போனேன் பாவி. போவாதடா இருறா பாவி வச்சு அவ்வளோ தடங்க சரி கீழே எடுத்துட்டு ஒருத்தன் தான் இருக்கணும். ஆனால் பாவிங்களே அடிக்க மாட்டேன்டா இந்த கிளாஸ்லாம் தாமதம் இருந்தால் ஓகேங்க. ஜஸ்ட்லாம் அடிக்க மாட்டேன்டா. என்னடா நீங்கள் இருறா இப்போ இன்னும் அடிக்க வச்சு காட்டில் வச்சு ஒருத்தன் தமிழ் 2 அடிச்சிட்டாங்க. சாய் யூஎம்பி எம்ஐ என்னடா காம்பினேஷன் வச்சுக்கண்ணு அவங்க மாற்றிட்டாங்க கண்ணு. ஓகே பார்த்தீங்கன்னா கிளாக் டவரில் இருக்கும். என்ன கண்டு எடுக்க போகிறோம் தெரியல. சரி யூஎம்பி எடுப்போம். லோவாலு மஸ்டர்ட் ஹெல்மெட்டுன்னு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். நருட்டோ ஈவெண்ட் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட் போட்டுருவாங்க. நருட்டோ நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. நருட்டோ ஈவெண்ட் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நருட்டோ பொறுத்த அவங்களுக்கு என்ன பண்ணல் இருக்குது அதை கமெண்ட் பண்ணி விடுங்க. நான் நருட்டோ அப்படின்னு வச்சுருக்கேன். அப்புறம் அப்படியே கமெண்ட் பண்ணி விட்ருங்க. நான் அதை பார்த்துக்கிறேன். அப்புறம் அவங்க யூஏ அனுப்பி விட்ருங்க மறக்காமல். நான் அவங்களுக்கு இது தரேன் என்னது ரெக்வஸ்ட் தரேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். மறக்காமல் செக் பண்ணி எனக்கு ரெக்வஸ்ட் தாங்க. நம்ம சேர்ந்து விளாட்லாம். நம்ம ரூமர்ஸ் க்ரியேட் பண்ணுவோங்க பிடிச்ச கட்சியில் எல்லோரும் சேர்ந்து விளாடுவோம். அதுக்கு நமக்கு டைம் கிடைக்கணும். எவனுமே இல்லை கொஞ்சம் நீங்கள் மண்ணு தருது. நான் அடிக்க முடியலைங்க அவனை. ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இதில் போயிட்டு அடிக்க ட்ரை பண்ணுவோம். நீங்களாம் ஓட்டா நில்றாடே நீ கட்டு வந்துருக்க சூப்புங்க. குளோவால் போட்டான்டா. நம்ம குளோவால் போட்டுட்டு இந்த இதில் போயிட்டு இங்கே அடிக்கலாம். அடிச்சு அவனா கில் அவனா கில் வச்சு கில்ல பண்ணிவிட்டு அப்படி ஓட்டு ஒரு கட்டம் ஓட்டு வந்தாங்க. இங்கே தாண்டாண்டா அதுக்குள்ளேயும் அவன் நாக்கு வச்சானா எப்படா பின்னாடி கொண்டாண்டுக்குள்ளேயும் எப்படா ஆட பாவி என்ன இப்படி அடிக்கீங்க. பின்னாடி வரப்போ ஸ்க்ரீன் திரும்ப போயிட்டுங்க எனக்குன்னு ஸ்க்ரீன் திரும்பலை. நான் பண்ணி பார்த்துருப்பேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வச்சுருவாங்க. நம்ம இதே எடுத்து நம்ம வீட்டு மேலே இப்போ யாருக்கும் வீட்டு மேலே போய்ப்போம். இந்த வீட்டு மேலே இப்போ பான்ஃபயரை போட்டுட்டு இப்போ ஏற்றிட்டு வீட்டு மேலே போய் கணக்கு கட்டுவோங்க. அடிக்கிற மாதிரி தெரியல. இந்த மேட்ச் அது நம்ம கண்டிப்பாக தோற்றுன்னு நினைக்கிறேன். 0-3 இருக்குதுங்க. போன மேட்ச் நம்ம ஈஸி ஜெயிச்சிட்டோம். இந்த மேட்ச் தோற்றுன்னு நினைக்கிறேன். கஷ்டமாக தான் இருக்குது இந்த மேட்ச்சு. நம்ம கேட்ச் பார்ப்போம். ஓகே ஜம்ப் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு கண்டிப்பாக ஆட்ரா ஐயோ ஸ்கோப் போடுறான். நாக்குற எப்படா நாக்கானதுக்குள்ளேயும் ஏன்டா நீ கீழே அடிப்பானே. அவன் அடிச்சு இது இன்னும் அடப்பாவி நான் ஒரே நமக்கு இப்போ ஜம்ப் பண்ணி நம்பிட்டேன்டா. ஒரு நமக்கு ஜம்ப் பண்ணி நம்பிட்டேங்க. கீழே குதிச்சிட்டான் நடக்குறேன். நீ என்னடா பண்ணுற அடிப்பி விளாடே நிற்கான். எங்கடா அடிச்சிடாடி ஆடாடி அவன் சூப்பர் நாக்கு அடிச்சான். அவன் அடிச்சு மூவ் பண்ணுறான். ஒரே இடத்துல அடிக்க பாட்டு பேர் என்ன பண்ணுறான் அடி அவ்வளோ அடப்பாவி. ஏக்கெல்லாம் எல்லாமே கிடச்சிருக்கான். நான் அடிக்க மட்டும் முடியும். நம்ம M4 ஈவோ இருக்குங்க. நல்லா தான் அடிக்கும். வந்து இன்ஃபோர்னே சொல்லுவாங்கள்ல அது ஏன் வச்சுருக்கணும். அடி அவ்வளோ நாக்கு அடிச்சிட்டான். கீழே இறங்கி போகலாம். பட் ஆல்சோ அங்கே நிற்க அங்கே ரியப்பைட்டாக கிடக்குறதுன்னு அவங்க அடிச்சாலும் பார்த்து அடுத்த ரெண்டு போய் அடிச்சிடா ஒன்ட்டை போடுறாடி அழுத்தாதடா ஸ்டேஷன் ஒன்ட்டை அடி என்ன அடி என்ன செத்துட்டான். ஏக்கி வச்சு ஒன்ட்டை பிடிக்காண்ணா. என்னடா நீங்கள் போங்கடா. ஏக்கி வச்சு ஒன்ட்டை படிப்பேனாடா. இப்போ சர்ச்சு பார்த்துருக்கேன். எஸ்பிஎல் சர்ச்சு பார்த்துருக்கேன். ஏக்கி வச்சுலாம் ஒன்ட்டை பிடிக்கும். நான் தான் ஃபஸ்ட்டாக ஸ்டார் ப்ரொடக்ஷன் தான் குட் கேம் பிளே. அப்படியா நல்லா விளாட்றேன். 2 கிலோ வச்சுருக்கேன்டா. என்னடா பண்ணுறீங்க இப்படிலாம். ஓகே டேமேஜ் அதிகம். ஃபஸ்ட் வந்து அதனால் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகேங்க இந்த வீடியோ எதாவது முடிச்சுக்கலாம். பாய் பாய் காய்ஸ்.